நான்வெஜ் விருந்து இல்லாமல் எப்படிங்க திருவிழா கம்ப்ளீட் ஆகும்? அதான் நான்வெஜ்ஜை செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் வந்தவங்க வாங்குறதுக்கு. சீ ஃபுட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டோம். ஒன்றும் நான் ஷூட் பண்ணலைங்க சமைச்சதெல்லாம். ஏன்னா செம அரட்டை. சரி இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக ஷூட் பண்ணலை. என்ன சமைச்சு சாப்பிட்டு சித்தப்பா வீட்டில் திருவிழாலலாம் சிறப்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது சித்தி வீட்டில் சாமி கும்பிட்டது, அப்புறம் கல்யாண ஃபங்க்ஷனில் வச்சு கொடுத்த பழம்லாம். இந்த பூம்பழம் சுத்தமாக சாப்பிட மாட்டானுங்க பசங்க. இந்த கற்பூர வெள்ளையாக சாப்பிட்ருவாங்க. இந்த பூம்பழம் இறங்கவே இறங்காது. அது வச்சு கருப்பாகி அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பழ போண்டா, இனிப்பு போண்டா, நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு, பழக்கச்சாயம் சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோதுமை மாவு ஒரு 2.5 கப்பு கிட்ட, அப்புறமா உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை சோடாப்பு, இது ஏலக்காய் தூளுங்க. ஏலக்காய் தூள். நான் சர்க்கரை போடலை, ஏன்னா பழமே 4 பழம் இருந்தது இல்லையா, நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சுன்றதுனால நான் சர்க்கரை போடலை. அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் தேங்காய் பல் சின்ன சின்னதாக எடுத்து போட்டிருந்தேங்க. இந்த பழத்தை இப்படி ரொம்ப போட்டு பிசையாமல் கொஞ்சம் முழுசாக அங்கங்கே திட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு செஞ்சு பாருங்களேன் ஒரு தடவை. நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது அந்த தேங்காயும் வாய்க்கு வரும், இந்த குட்டி குட்டி பழமும் வாய்க்கு வரும். அப்புறம் எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டு, ப்ரிஃபரபிளி தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஓகே, எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. நல்லா செஞ்சுட்டு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு உள்ளேயும் வெளியில் நடந்துட்டு தான் இருந்தோம். இந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தோமா, அதனால் வெளியிலையும் உள்ளேயும் மாற்றி போயிட்டு வந்துட்டு தாங்க இருந்தேன். நம்ம வீட்டு முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருச்சு. அடுத்த வருஷம் நம்ம காய் வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம லக்ஷ்மிமா வந்தாங்க. ஒரு நாள் நம்ம வீட்டில் இல்லைனாலும் ஆளை தேடிட்டு வந்துடுவாங்கங்க. இதுதாங்க நாங்கள் திருவிழா கடையில் வாங்கினோம். இது மணி பிளான்ட் வச்சுக்கலாம், இல்லை ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னா நிலா பாப்பா. ஆமாங்க, இந்த பொம்மை தான் வாங்கிட்டு வந்தோம். இவங்க பேர் நிலா. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.